வணக்கம் நேயர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்பரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் நிகழ்ச்சியில் நாம் இன்று விவாதிக்க இருப்பது விவசாயமும் தற்சார்பும் என்ற தலைப்பில். ஜல்லிக்கட்டுக்கான மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய குரலாக ஒலித்த போது அதில் நிச்சயமாக அல்லது அதற்கு அடுத்தபடியாக இளைஞர்களுடைய அந்த குரல் விவசாயம் பக்கம் திரும்ப வேண்டும் என்று பெரிய அளவில் பேசப்பட்டது. அதற்கான காரணங்கள் இருந்தன. ஏனென்றால் தொடர்ச்சியான விவசாயிகளுடைய மரணம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்தது. மரணங்கள், அதோடு தற்கொலைகளும் நிகழ்ந்தன. எனவே அடுத்த கட்டமாக விவசாயிகளுக்காக இளைஞர்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்று பேசப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கூட இந்த விவாதத்தை நாம் வைத்துக்கொள்ள முடியும். விவசாயமும் தற்சார்பும் என்ற தலைப்பில் தற்சார்பாக இந்த காலகட்டத்திலும் விவசாயத்தினை நாம் நகர்த்தி செல்ல இயலுமா? தற்போதைய நிலை என்ன? வேளாண்மையினுடைய சிக்கல்கள் என்ன? இயற்கை வேளாண்மை குறித்த பல்வேறு பயிற்சி பட்டறைகள் அல்லது இயற்கை வேளாண் குறித்த விழிப்புணர்வு எல்லாம் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. தன்னார்வ அமைப்புகள் சார்பில் அரசு அதற்கு எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது, எந்த அளவிற்கு அதை ஊக்குவிக்கிறது? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. நீர்ப்பாசன முறைகள் அது தனியாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் சேர்ந்து நாம் இந்த ஒரு மணி நேரத்தில் விவாதிக்க முடியுமா தெரியவில்லை. இருந்த போதும் இது குறித்து நிச்சயம் விவாதிக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டாயம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயம் மறுக்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில் விவசாயமும் தற்சார்பும் என்ற தலைப்பில் இன்றைய திண்ணையில் தங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக வேளாண் பயிற்றுனர் பாஸ்கர் ஆறுமுகம் அவர்களும், இயற்கை விவசாய ஆர்வலர் சிவகுமார் அவர்களும், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்களும், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு மற்றும் ஆவணப்படை இயக்குனர் திரு ஆர் சீனிவாசன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் 5 பேரையும் திண்ணை அமர்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திரு ஆர் சீனிவாசன், இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய சூழல் குறித்த உங்களுடைய முதல்கட்ட கருத்துக்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் குறைஞ்சது 2.5 லட்சம் பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் பெரிய அளவு தற்கொலை நடக்காட்டாலும் எங்களை போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்ற விவசாயத்தில் ஆர்வமுடையவர்கள் தமிழகத்திலே இது விரைவில் நடக்கப் போகுது. இதுக்கு ஒரு பெரிய காரணம் 70களிலிருந்து பசுமை புரட்சியின் வன்முறை மிக முக்கியமான காரணமாக இருக்குது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் மிக அதிகமான தற்கொலைகள் நடந்திருக்குது. அப்போது இவ்வளவு அதிகமான தற்கொலை நடந்துட்டு இருக்கும்போது அதை பற்றிய அரசாங்கத்தோட கொள்கை எந்த மாற்றமும் இல்லை. புதிய விஷயங்களை நோக்கிய ஒரு பார்வையும் இல்லாமலே இருக்குது. தற்கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி இந்த கடந்த 3 மாதங்களில் காவிரி டெல்டா பகுதியில் குறைஞ்சது ஒரு 250 பேர் தற்கொலை பண்ணப்பட்டிருக்கு. சமீபத்தில் பூவுலகின் நண்பர்லேருந்து போய் கள ஆய்வு செய்தோம். திருவையாறு பகுதிகளெல்லாம் மிக பயங்கரமான சூழல் நிலவுது. எல்லாமே கடைமடை பகுதியில் தண்ணி வராமல் நெல் மணிகள் பால் பிடிக்கிற அந்த பருவத்தில் அப்படி நின்று போய் எல்லா பயிர்களும் கருகி மொத்தமாக மக்கள் கடுமையான வேதனைகள் இருக்காங்க. அந்த கருகிறத அவங்க கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சூழலில் தான் அந்த தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்காங்க. நீர் பிரச்சனை அல்லது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது டெல்டா மாவட்ட பொறுத்தளவில். நீரும் செயற்கை வேளாண்மையும் சேர்த்து சொல்கிறீங்க. திரு ஐயநாதன், உங்களுடைய முதற்கட்டத்தில். ஆமாம் சார், அடிப்படையிலேயே இந்த விவசாயமும் தற்சார்பும் அப்படின்ற இந்த தலைப்பில் இந்த விவாதத்தை சரியான நேரத்தில் நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. அதற்காக பாராட்டுக்கள். ஏன்னா நாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டெட் எண்ட் முட்டுச்சந்தில் நின்றுட்டோம். இப்போ இதை நம்ம காப்பாற்றணும், நம்ம மீட்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய விவசாய நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் இப்படி ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னம்னா இது ஒரு ஆழ்ந்த விரிவான பார்வையை அது கேட்கின்றது. எனவே நம்ம அதில் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க அப்படின்னம்னா நம்ம நம்ம நாட்டுக்கு விவசாயத்தை யாரும் கற்றுக் கொடுத்து எந்த வெளிநாட்டிலேருந்து நம்ம இது பண்ணலை. முதல்ல என்ன அப்படிங்கன்னா விவசாயத்தை இயற்கையோடு சம்மந்தப்படுத்தி தான் அதிகம் பார்க்கணுமே ஒழிய செயற்கை அறிவியல் அப்படின்றது இன்றைக்கி மாடர்ன் தொழில்நுட்பம், வீரிய விதைகள் இப்படின்ற ஒரு இடத்தெல்லாம் நம்ம போனோமே, இதனால் நம்ம பெற்ற அனுபவம் என்ன, இது எப்படி நம்மை பாதித்தது, நம்ம விவசாயிகளை பாதித்தது அப்படின்றத பார்க்கணும். இது விவசாயம் சார்ந்தது. திரு சிவகுமார், நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய பணி வேற இருந்தாலும் கூட தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரீங்க. இது பரவலாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புன்றதை விட தேவைன்னு பார்க்குறோம். வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது ஒன்று, இப்போ தேவைன்னு பார்க்குறோம். இப்போ உள்நாடு வெளிநாடு சுரண்டல் அதையும் தாண்டி நம்ம ஒரு நல்ல ஒரு சமூகம், ஒரு அறம் சார்ந்த சமூகம் அமையணும்னா
உணவு குறைந்தபட்சம் நஞ்சு இல்லாமல் இருக்கணும். அப்போ நஞ்சு இல்லாத உணவுன்ற தேவைக்கு உட்பட்டு போகும்போது இதை வாய்ப்பாக பார்க்கக்கூடாது, இதை செய்தே ஆக வேண்டும்ன்ற ஒரு நிர்பந்தத்தில் இன்றைக்கி நம்ம சமூகம் இருக்கோம். இப்போ நாம் வந்து இந்த இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைப்பு சார்ந்து நிறைய விவசாயிகளை சந்திக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணுடைய வளம், அவர்கள் வந்து ஓரளவுக்கு இந்த வறட்சியை தாங்கி வாழக்கூடிய தன்மையை அவங்க மாறிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன உரத்துக்கு மாற்றப்பட்டு திணிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுடைய நிலையை விட இயற்கை விவசாயிகள் ஓரளவுக்கு இன்றைக்கி தற்சார்பு, அதாவது தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்திருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. திரு மணி அவர்கள், நீங்கள் வந்து அதாவது ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லும்போது நீர் தேவை, அதை தாண்டி செயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்ததும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை, இது வந்து ஒரு மிக்சட் பேக். எல்லா காரணங்களும் சேர்ந்து தான் இப்போ தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளாண் சிக்கல், ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அக்ரேரியன் கிரைசிஸ் நம்ம சொல்கிறோம். அதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் வந்து ஒரு காரணம்தான் வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை மறந்தது என்று நாம் சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் நாம் இன்றைய உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் ஒவ்வொரு நாடும் போக முடியும். அதிலிருந்து பிரிந்து நாம் போக முடியாது. நாம் ரொம்பவும் வந்து ரிஜிடாகவும் வந்து இன்றைய சூழலில் வந்து நவீன தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது வந்து பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தேவைப்படும் அந்த விளைபொருட்கள் உற்பத்தியில் நாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களை வந்து வெறும் இயற்கை வேளாண்மை என்று மட்டுமே சொல்லிக்கொண்டு எந்த அளவுக்கு பிடித்து கொண்டிருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே நாம் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய டாபிக் வந்து தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண் சிக்கல்கள். 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணங்களை நாம் ஆராயும் போது அது ஹோலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா. திரு பாஸ்கர், இயற்கை விவசாயத்தில் இருக்கும்போது தற்சார்பில் இருந்தாங்க. நம்மளுடைய டாப்பிக்கே வந்து தற்சார்பும் விவசாயமும் தான். இதுக்கு ஒரு காரணம்லாம் சொல்ல முடியாது. தற்சார்பு இழந்ததுக்கு காரணம் விதையில் தொடங்கி, அரசாங்கத்தினுடைய பாலிசியில் தொடங்கி, மக்களுடைய வாழ்க்கை முறையில் தொடங்கி, நகரமயமக்களை தொடங்கி நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் முதல் கட்டமாக எங்கேருந்து தொடங்கலாம்னா, என்னுடைய உணவை குறைஞ்சபட்சம் பூர்த்தி செய்கிறது தான் தற்சார்பு. தற்சார்புன்றது விவசாயத்தோடு மட்டும் நிற்கலை. விவசாயம் நம்ம தலைப்பு வச்சுருந்தா கூட தற்சார்பு என்பது என்னுடைய உடையில் இருந்தது, என்னுடைய அன்றாட எல்லா தேவைகளும் தற்சார்பு இருந்தது. அதனுடைய முதல் கட்டமாக விவசாயத்தை எடுக்கும்போது அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியத்தோட கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கட்டாயத்திலிருந்து நம்ம தொடங்கினா தான் இந்த பாதையை வகுக்க முடியும். அதை நம்ம உணவில் இருந்தோம் முதல் கட்டமாக நம்ம காய்கறிகள் தான் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பரவலாக மாடி தோட்டங்களாக இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும், மதிய உணவு திட்டத்தில் கூட இன்றைக்கி அவங்கவுங்க தோட்டத்திலேயே அந்த பள்ளிகளிலே வந்து காய்கறி போட்டு எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். திரு சீனிவாசன், மணியூர் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது வந்து நீங்கள் நவீனத்தை ஏற்காமல் மிகப்பெரிய ஒரு நிலையை வந்து அடைகிறது சிரமம். இப்போ நவீனத்தை மறுக்குதா இயற்கை வேளாண்மை? இல்லை, அதாவது முதல் விஷயம் வந்து இயற்கை வேளாண்மையா செயற்கை வேளாண்மை அப்படின்னு விவாதிக்கிறத விட, இது வந்து இந்த இப்போ நமக்கு நடந்திருக்கிற தற்கொலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஸ்டாக்னண்ட்டான இடத்துக்கு வந்து இப்போ நடந்திருக்குது. கடந்த 40 வருடங்களாக தொடர்ச்சியாக வந்து நவீன வேளாண்மைங்கிற பேரில் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்பட்டு விதைகள் அளிக்கப்பட்டு ஒரு பெரிய இடத்துல வந்து நின்றுருக்கோம். இதை வந்து சும்மா ஒரு பாலிசி அப்படின்னு சொல்கிறத விட மிகப்பெரிய அளவிலான ஒரு சதி. அதை நீங்கள் எல்லோரும் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பன்னாட்டு கான்ஸ்பிரன்சி அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய ஒரு சதி. இந்த சதிக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய MS சுவாமிநாதன், சி சுப்பிரமணியர் போன்றவர்கள் உடந்தையாகி நம்ம மேலே வலுக்கட்டாயமாக இந்த விஷயங்களை திணிச்சிருக்காங்க. அதனால் இது தற்கொலைகள் வந்து இந்தியாவோட விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்று செய்யப்பட்டது. அந்த நேரத்துல பசுமை புரட்சி கொண்டு வந்த சூழல் உங்களுக்கு அந்த வரலாறு நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சூழல்ல வேற என்ன முடிவு எடுத்திருக்க முடியும் நினைக்கிறீங்க? இல்ல, அது எல்லாமே வந்து பல கட்டுரைகள் எழுதப்பட்டு விட்டுறீங்க. தயவு செய்து உணவு பற்றாக்குறைங்கிற வார்த்தையே ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. அதை பற்றி பல கட்டுரைகள் எழுதி பல விஷயங்களை பப்ளிஷ் பண்ணியாச்சு. அதாவது என்னன்னா, அப்போ வந்து உணவு பற்றாக்குறை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விவாதம். அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமான விஷயங்கள் இருந்தது, உணவு பற்றாக்குறை உருவாக்கப்பட்டது, ரொம்ப திட்டமிட்டு உணவு பற்றாக்குறை உருவாக்கப்பட்டு அதன் பெயரில் வந்து செயற்கை விவசாயம் திணிக்கப்பட்டது. இதை வந்து நல்லா நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் நம்மக்கிட்ட இருக்குது, சமர்ப்பிக்கிறது ரொம்ப தயாராக இருக்கும். இது மிகப்பெரிய பன்னாட்டு சதி, இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்று திரு சீனிவாசன் குற்றம் சாட்டுகிறார். தொடர்ந்து பேசலாம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவசாயமும் தற்சார்பும் பேசலாம்.
மீண்டும் திண்ணைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். விவசாயமும் தற்சார்பும் என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு சீனிவாசன் சொல்லும்போது இதுக்கு பின்னால மிகப்பெரிய பன்னாட்டு சரி இருக்கு. நீங்க நவீனத்தை ஏற்கிறது ஏற்காது அதை பற்றி ஒரு தனி இது, அதற்குள்ளே நம்ம விவாதித்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு இல்லை, அது வந்து அவர் ஸ்ரீனிவாசன் சொல்கிறது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். எனக்கு அதில் முழு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது வந்து இப்போ கடந்த 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது கிட்டத்தட்ட வந்து பசுமை புரட்சி வந்து மிக கடுமையான விமர்சனங்கள் எம்.எஸ். சுவாமிநாதன் அவருடைய அந்த பசுமை புரட்சி மீதும் சி. சுப்பிரமணியம் அவருடைய முயற்சிகள் மீது வைக்கப்படுகின்றன. பட் நம்ம அதை தாண்டி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துடும். இன்றைக்கி நம்ம நினச்சோன்னா பின்னால் போக முடியுமான்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின். இன்னொரு விஷயம், நம்ம பின்னால் போகணும்னு எம்.எஸ். சுவாமிநாதன் இப்போ சொல்கிறார். இல்லை, அடிப்படை அதாவது அவர் பட் இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லலை. அவர் கம்ப்ளீட்டாக இவங்களோட பார்வையும் அவருடைய பார்வையும் அவர் பின்னால் போகணும்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நாட் கம்ப்ளீட்லி ஓவரால் பண்ணணும்னு அவர் சொல்லலை, எம்.எஸ். சுவாமிநாதன் சொல்லலை. சரி, இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது இந்த சிக்கலுக்கு. இதில் வந்து நம்ம எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது 2010ஆம் ஆண்டு நினைக்கிறேன், மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது வந்து நம்முடைய உண்மையான டெவலப்மெண்ட்ன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து மக்களை வந்து விவசாயத்துலேருந்து வெளியில் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வளர்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸோட பாலிசிஸ் பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதா தான் இருந்திருக்குது. கடந்த 12 ஆண்டுகளில் வந்து அவர் சொன்னது கரெக்ட். 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் அதிகப்படியாக மகாராஷ்டிராலெல்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த தடவை வந்ததற்கான காரணம் வந்து இது நம்ம வந்து இந்த தற்சார்பு அதை எல்லாத்தையும் விட வந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக வந்து இங்கே இருந்த ஒரு கவர்மெண்ட்டு எடுக்க தவறிய நடவடிக்கைகள் விளைவு தான் நான் நம்முடைய தற்கொலைகளை பார்க்கிறேன். ஆகவே அது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்ப்பது நன்றாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச சூழலில் வந்து அதாவது வந்து முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து குளோபலைஸாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சில விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மட்டுமே ஃபார்முலேட் பண்ணி கொண்டு போக முடியுன்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. பாஸ்கர், அது பசுமை புரட்சியை முழுக்க வந்து உங்களை போன்ற அமைப்புகள் அதுக்கு எதிரான குரல் கொடுப்பது ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது மணியோடைய கருத்தாக இருக்குது. பசுமை புரட்சியை எதிர்த்து குரல் கொடுக்கறது சரியான பார்வையில்னு பார்க்குறது எப்படி இருக்குன்னா, தாய்ப்பாலுக்கு பதில் உடனே டின்னை கொடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு டின் பவுடரை கொடுத்துட்டு உயிரை காப்பாற்றிட்டோம்னு நினைக்கிற மாதிரி. ரெண்டாவது, இந்த தற்சார்பு அழியிறதுக்கு முக்கியமான காரணம் விதைகள். இந்த விதைகள் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட இந்த வறட்சி பஞ்சம் எல்லாமே 1770களிலேருந்து பதிவு பண்ண எல்லா வறட்சியும் இருக்குது, அந்த தற்கொலைகளும் இருக்குது, அந்த பட்டினிச்சாவும் இருக்குது. அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வேறுபாடுகளை வந்து நம்ம பிரித்து பார்க்கல. அப்போ வறட்சியை தாங்கி விளையக்கூடிய பயிர்கள் இருந்தது, நம்மக்கிட்ட விதைகள் இருந்தது, அந்த வாழ்க்கை முறையும் அப்படி இருந்தது. விதைகளில் மிகப்பெரிய அடி வாங்கினது இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் தான். அதனால தான் இந்த GMO எதிர்த்து நம்ம இப்போவும் போராடுறோம். எல்லா நாடுகளும் போராடுது. தமிழ்நாடு, இந்தியா மாத்திரம் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் போராடுறது காரணம் என்னென்னா, அந்த விதைகள் வீரியமாகவே இல்லை, மறுபடியும் முளைக்க மாட்டேங்குது. விதைகளுடைய விலை தெரிஞ்சால் இதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். ஒரு ரெட் லேடி பப்பாளியை வாங்கக்கூடிய அளவுக்கு விவசாயிகிட்ட பணமே கிடையாது, அந்த அளவுக்கு விலை விற்கிது. தக்காளி விதை விற்கிது 30,000 40,000 விற்கிது. 1.5 லட்ச ரூபா பப்பாளி விதை வாங்கி என்ன பண்ண முடியும்? அப்படி வாங்கினாலும் அவரோட தற்சார்பில் இல்லையே, அடுத்த முறைக்கு அவர் எடுத்து பயன்படுத்த முடியலையே. நான் போட்டதை அடுத்த முறை எடுத்து பயன்படுத்தலைன்னா அடுத்த சந்ததிக்கு எப்படி போவோம்? இது காலகாலமாக நின்று இருக்குது நம்ம பாரம்பரிய விதைகள் இன்றைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண தக்காளி விதை கூட நீங்கள் நம்மளால் சேகரித்து வைக்க முடியல. இந்த இடத்துல நம்ம பெரிய பின்னடைவு அடைஞ்சிருக்கோம் பசுமை புரட்சியில். ரெண்டாவது, சிமெண்ட் மாதிரி இருக்குது மண்ணெலாம் போய் நீங்கள் ஃபீல்டில் வேலை பார்த்தா பாலிசி இதுக்கப்புறம் இருக்கிற கான்ஸ்பிரசிலாம் விவசாயிங்களுக்கு தெரியாது. விவசாய நிலத்தில் போய் இன்றைக்கி கடப்பாரை போட்டீங்க இவங்க மலையில் குத்துற மாதிரி இருக்கும். எடுத்து பார்த்தா மூந்து பார்த்தா பட்டாசு மருந்து நாற்றடிக்கும். நாங்கள் ஃபீல்டில் வேலை பார்க்கும்போது ஒருத்தராது அந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்த பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர் இதை மூக்க முடிக்காமல் வேலை பார்க்குறதுக்கு விவசாயிகளால் மட்டும்தான் முடியும். சாப்பிட்ற நம்மளால் முடியவே முடியாது. அவ்வளோ மோசமான நாற்றத்துலேயும் அவ்வளோ எரிச்சல்லையும் நோயிலையும் சாவது இவங்க தான். இதெல்லாம் எப்படி நம்ம ஒட்டுமொத்தமாக இது அறிவியலை ஏற்றுக்கலன்றதெல்லாம், அப்போ இயற்கை விவசாயத்தில் அறிவியல் இல்லைன்றதா இல்லை, அறிவியல் வேறு தொழில்நுட்பம் வேறு. தொழில்நுட்பையும் அறிவியலும் போட்டு நம்ம குழப்பிக்கிறோம். திரு ஐயநாதன். ஆமாம், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இது இயற்கை சார்புடையது. உணவுன்னா மூலன்னா விதை. விதையில் நீங்கள் கையை வைக்கிறீங்களே, அறிவியல்ன்ற பேரில் நீங்கள் கையை வைக்கிறீங்களே, விதை அப்படின்ற ஒரு இயற்கையின் உருவாக்கத்திற்கு விஞ்ஞானம் ஈடு கொடுக்க முடியுமா? நீ பண்ண விதையிலேருந்து வரக்கூடிய பூச்சிக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிக்கிற, அப்புறம் அதை கொல்றதுக்கு வந்துட்டு இன்னொரு மருந்து கண்டுபிடிக்கிற. இது இவ்வளவும் சேர்ந்து கடைசியில் என் உணவில் இருக்கக்கூடிய சத்தும் சாரமும் என்ன ஆச்சுன்ற பதில சொல்லியிருக்கிறாங்களா? நிச்சயமா. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த வேளாண்மையில் மிக உச்சத்தை எட்டிய அந்த நாடு, இந்த நாடு இன்னைக்கு எந்த நிலையில இருக்குது? அதே நேரத்தில் உணவு உற்பத்தி அப்படின்றதுலேயே வராத ஒரு நாடு அரபிய நாடுகள். அந்த நாட்டுக்கு நான் பயணம் போகிறேன் ஃப்ளைட்டில், எனக்கு வந்துட்டு கார்டு தராங்க. எடுத்த உடனே என்ன கார்டு தரேன்னா,
we assure that we don't serve any GMO food. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சாப்பாடை வந்துட்டு நான் உனக்கு கொடுக்கலன்னு எனக்கு ஒரு உறுதிமொழியை தந்துட்டு கொடுக்குறான்னா, இந்த நாட்டில் இந்த நீதிமன்றத்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை அரசு கொடுக்கல அப்படின்னோம்னா இது விவசாய நாடு தானா? விவசாயியை மதிக்கின்ற நாடு தானா? விவசாயத்தை புரிந்து கொண்ட ஒரு நாடு தானா என்கின்ற 1000 கேள்விகள் எடுக்கிறது. இவ்வளவு நாம வந்து இங்கே பேசிட்டு இருக்கிறோம். இது பற்றிய புரிதல் குறிப்பாக இயற்கை வேளாண்மை செய்தவர்கள் தான். இந்த இயற்கை வேளாண்மை பற்றிய புரிதல் நிச்சயமாக விவசாயிகள்கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ அதற்கு மாறுவதற்கு என்ன தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது யார் தடுக்கிறா? இல்லை, முதல் விஷயம் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணி கொண்டு இருந்த நம்மளுடைய மக்களை வந்து அதிகாரத்தின் மூலமாக தான் செயற்கை வேளாண்மைக்கு மாற்றப்பட்டது. ஒரு ஊரில் போய் ஒரு டிஎஸ்பி, ஒரு கலெக்டரு, ஒரு வேளாண் துறை அதிகாரி இவங்கெல்லாம் நீங்கள் இனிமேல் உரம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஒரு நெல் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 மாதம் 150 நாள் 250 நாள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் 2 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம். பணத்து ஆசை காமிச்சு வந்து, அதாவது என்ன, ஆமாம், பணத்து ஆசை காமிச்சு சீக்கிரமாக நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு இந்த உரத்தெல்லாம் நீங்கள் போடுங்க சொல்லிட்டு முதல்ல வந்து உரங்களும் விதைகளும் இலவசமாக கொடுக்கப்பட்டது. நீங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த பீடி கம்பெனிக்காரங்கள்லாம் வந்து முதல்ல பீடியை அறிமுகப்படுத்தும் போது வந்து பெரிய கச்சேரி இந்த மாதிரி கூட்டத்தில் நடக்கும்போது இலவசமாக எரியுவாங்க பீடியை. ஒரு 6 மாதத்துக்கு எரிஞ்சிட்டே இருப்பாங்க. மக்கள் நல்ல பீடி குடித்து அதுக்கு அடிமையானதுக்கப்புறம் அது காசு கொடுத்து வாங்கும்படியாக ஒரு சூழல் ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த சூழலில் முதல்ல எல்லாமே இலவசமாக கொடுக்கப்பட்டது. விதைகள், உரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நிலம் வந்து முற்றிலுமாக அழிந்து அந்த செயற்கை வேளாண்மைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிலமாக அது வந்து மாறிடுச்சு. அப்போது மக்களே வந்து அதிகாரத்தின் மூலமாகவும் வந்து இந்த விஷயத்தை சொல்லி மாற்றப்பட்டது. நிறைய ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எல்லாரும் உடனே மாறிடல. கடுமையான போராட்டங்கள் நடந்திருக்கு. இதை தாண்டி வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்களில் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து எண்டோசல்ஃபான் வந்து தூவப்பட்டிருக்கு. அந்த மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முழுக்க 10,000 20,000 பேர் கேன்சரில் வந்து இருக்கிறாங்க. அப்போ அதிகாரத்தின் மூலமாகவும் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க. சாயந்தரம் மாலை வேலைகளில் வந்து நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு அரசாங்க அதிகாரிகள் வந்து இரவோடு இரவாக வந்து உரத்தை கொட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ உங்கள் உரம் வந்து திடீர்னு பார்த்தா நல்லா முளைச்சிருக்கும். இப்படி முளைச்சதுக்கு காரணம் நீங்கள் இந்த உரம் போட்டால் தான், இனிமேல் நீங்கள் உரம் போடுங்க, இப்படிலாம் நடந்திருக்குது. அதனால் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா நடந்திருக்குது, திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பூவுலக நண்பர்களுடைய மிக முக்கியமான ஒரு இந்த மணல் தண்ணீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளவு தண்ணீர் தேவையோ, அதாவது இயற்கை வேளாண்மையில் பாரம்பரிய நெல் விதைகளை போட்டு நீங்கள் தலை உரங்களை போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணீர் மிக மிக குறைவாக தேவைப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டே அதுதான். இப்போ நீங்கள் செயற்கை உரங்கள் உப்பு, நீங்கள் உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் உப்பு ஒரு யூரியாவையும் டன் கணக்கில் கொட்டுனீங்கன்னா ஏற்கனவே இங்கே உபயோகித்து கொண்டிருக்கிற தண்ணீர் அளவை விட 3 மடங்கு 4 மடங்கு நீங்கள் தண்ணீரை உபயோகிக்க வேண்டியிருக்கும். அப்படியே நம்ம 70களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணீரை மிக அதிகமாக உபயோகித்திருக்கோம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். வெறுமனையாக கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இனப்பிரச்சனையாக தண்ணீர் பிரச்சனையை பார்க்குறதையும் தாண்டி கடந்த 2015லேருந்து 16க்குள்ளே வந்து 20,000 ஹெக்டேர்லேருந்து வெறும் 15,000 ஹெக்டேருக்கு விதைக்கும் பருப்பு சுருங்கி இருக்குங்கிறாங்க. 5,000, அதாவது வறட்சிங்கிறதுக்கு இதை விட நல்ல உதாரணம் கிடையவே கிடையாது. இப்போ 20,000 ஹெக்டேர்லேருந்து 15,000 ஹெக்டேருக்கு வந்து விதைக்கும் பரப்பு வந்து மொத்தமாக சுருங்கி இருக்குது. இன்னும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் வந்து இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். பயங்கரமான ஒரு எல்லைக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். நிலம் முழுக்க. அப்போ விதைகளும் கடுமையான அளவு வந்து விலையேற்றம் செய்யப்பட்டிருக்குது. உரங்கள் வந்து கடுமையான விலையேற்றம் செய்யப்பட்டிருக்குது. ஒரு விவசாயி வந்து ஒரு வருஷத்துக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பல்வேறு நபர்கள்ட்ட லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கு. அந்த கடன் நீங்கள் பழைய விவசாய முறையில் வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இவ்வளவு கிடையாது, மிக நிச்சயமாக கிடையாது. விதைகளை அவனே ஒவ்வொரு வருஷமும் சேகரித்து வச்சு அந்த விதைகளை மறு உருவாக்கம் செய்யறதுக்கான தொழில்நுட்பம் இருந்துச்சு. அதை முதல்ல பிடுங்கிட்டாங்க. அதை பெண்கள் வச்சுருந்தாங்க, அதையும் பிடுங்கியாச்சு. இரண்டாவது வந்து அந்த உரங்கள் எல்லாமே வந்து அதிகமான வைக்கோல் கொடுக்கக்கூடிய பாரம்பரிய ரகங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வைக்கோலே வராத ரகத்தை தான் இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்துச்சு. அப்போ வைக்கோலே இல்லாத போது வந்து ஒரு மறுசுழற்சிங்கிறதே வந்து இல்லாமல் போச்சு. அப்போ எல்லாவற்றையும் வாங்க வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்து கடுமையான தாண்டி அது இன்னொரு என்னுடைய கருத்து என்ன நான் சொல்கிறேன்னா, பல பிரச்சனைகள் வந்து தண்ணீர் வராமல் போனால் கூட ஒரு விவசாயியால் 1 வருஷம் 2 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். இந்த இப்போ முடியாது. அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தண்ணீர் வரல, ஓகே,
ஆனால் தண்ணீர் வராட்டாலும் ஒரு வருஷத்துக்கு தற்கொலைக்கு அவன் போக வேண்டிய சூழல் இருக்காது. ஓரளவுக்கு அவன் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருந்துருந்தான் ஒரு கொஞ்சம் நிதானிக்கிறதுக்கு நேரம் இருந்தது. இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா அதை கண்ணால பார்த்த உடனே மரணிக்கலாம். இல்ல அதை தாண்டி அதை வந்து அதனுடைய பாதிப்பு கால்நடைகளையும் பாதிச்சு. கண்டிப்பா கண்டிப்பா அதனுடைய தொடர்ச்சியாக கால்நடைகளை பாதிப்பு, நம்முடைய ஜல்லிக்கட்டுல ஒலித்த குரல் போன நாட்டு மாட்டினங்களுடைய குறைவு, இதெல்லாம் ஒவ்வொன்றுடைய தொடர்ச்சியாகத்தான் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவசாயமும் தற்சார்பும் பேசலாம். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். விவசாயமும் தற்சார்பும் என்ற தலைப்பில் நாம் திண்ணையில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு சிவகுமார், விதைகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இடைவேளைக்கு முன்பு நம்ம பேசணும். இந்த பாரம்பரிய விதைகளை எந்த அளவுக்கு நம்ம கட்டி காத்து வச்சிருக்கிறோம், இல்லை இந்த திணிப்புகளுக்கு பிறகு அதனுடைய நிலை எப்படி இருக்கு? 98% பருத்தி விதைகள் மான்சாண்டோன்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கிட்ட போயிடுச்சு. நீங்கள் போட்டிருக்க சட்டையை நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் இந்தியாவுடைய பருத்தியை உற்பத்தி பண்ண முடியாது. இப்போ நான் போட்டிருக்கிறது நம்ம பாரம்பரிய பருத்திகளை தேடி அலைஞ்சி வாங்கி உற்பத்தி பண்ணி அதை நெய்ய சொல்லி அதை இயற்கை வண்ணம் போட்டு போடுறோம். இப்போது பருத்தி பால்னு முன்னெல்லாம் நீங்கள் குடிச்சிருப்பீங்களா இல்லையே தெரியாது. பருத்தி பால்னு குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த பருத்தி பால் இப்போ யாராவது எடுத்து குடித்தோம்னா அது கடுமையான நஞ்சு. இப்போ இந்த பெருவாரியான விவசாயிகள் தற்கொலைக்கு காரணம் இந்த மான்சாண்டோ நிறுவனம் இந்த பிடி பருத்தியை போடுங்க, இது அதிகமாக விளையும் அப்படின்னு சொல்லி போட வச்சுட்டு, ஆனால் அந்த அளவுக்கு அந்த விலையும் கொடுக்கல. அதிகமாக விளைச்சல் வரும்னு சொன்னாங்க. நீங்கள் ரசாயன உரங்கள் போட வேண்டியதில்லை, இது அதுலேயே எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. இது வந்து ஜினோசைடுன்னு சொல்லி திரு வந்தனா சிவா போன்றவர்களாம் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகக்கூடிய அளவுக்கு இந்திய விவசாயிகளை இந்த நிறுவனம் ஏமாற்றி அதிக விளைச்சல் வரும் குறைந்த விலைன்னு சொல்லி ஏமாற்றி விற்றாங்க. இப்போ உதாரணமாக இப்போ வந்து மானாவாரி காலம் போயிட்டு இருக்கு. விவசாயிகள் பச்சை பயிறு, உளுந்து, கடலை எல்லாம் விதைப்பாங்க. இப்போ என்னுடைய விவசாயி இருந்து நான் 1 கிலோ கடலையை வாங்கி என் நிலத்தில் விளைக்க விருப்பப்பட்டேன்னா 90 ரூபா 80 ரூபா கிலோ விதை வேர்க்கடலை 80 ரூபா 90 ரூபாய்க்கு விற்குது. அதே ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட இந்த பிராண்டடு விதைகள்லாம் 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்குது. ஏன் கேட்டால் அவன் ரேடியேஷன் பண்ணி விற்கிறான். அதிலே போட்டிருக்கோம் தயவுசெய்து சாப்பிட்றாதீங்கன்னு. அப்போது வாயில் போட்டு சாப்பிட முடியாது. என்னுடைய விவசாயி வந்து வாங்கி நான் போட்டேன்னா அந்த விதைக்கக்கூடிய அந்த உழவர் பெருமக்கள் கொஞ்சம் அந்த போகிற போக்கில் 2 எடுத்து வாயில் கூட போட்டுக்கிட்டே விதைச்சிட்டு போவாங்க. இதை வாயில் போட்டாங்கன்னா வயிற்றால போகும், நோய் வரும். அப்போது மறுபடியும் அந்த அவங்க கொடுக்குற அந்த ரேடியேஷன் உண்டாக்கப்பட்ட அந்த விதைகளை என் நிலத்தில் விதைச்சேன்னா வராது, முளையாது. அப்போது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இப்போ கொடுக்குறாங்க. நான் அந்த பன்னாட்டு நிறுவனத்தை சார்ந்து தான் இந்த இந்திய சமூகம் வாழ்ந்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் எதிர்த்து போராடுறப்ப இந்திய அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணாங்க? விதை சட்டம்னு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த விதை சட்டம் கொண்டு வந்துட்டு இனிமே ஏதாவது ஒரு விவசாயி உன்னோட விதையை இன்னொரு விவசாயிக்கு வித்தனா அது குற்றம்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. இது காலகாலமாக பல்லாயிரம் வருஷமா இந்த தொன்மை சமூகம் தனக்கிட்ட இருக்க வீரிய விதைகளை பக்கத்தில் இருக்க விவசாயிகள் கொடுத்து அவர்கிட்ட நல்லதை எடுத்து இவங்க விதைப்பாங்க, இவர்கிட்ட இருக்க நல்லதை எடுத்து அவங்க இருப்பாங்க. இது ஒரு ஆரோக்கியமான சூழலாக இருந்தது. இப்போ நீங்கள் அதை தரப்படுத்துகிறோம், முறைப்படுத்துகிறோம். இப்போ இந்த பண சிக்கலுக்கு கொண்டு வந்த மாதிரி தான் முறைப்படுத்துகிறோன்னு சொல்லி மக்களை எப்படி சிக்கலுக்கு உள்ளாக்குறாங்களோ ஒரு அறிவின்மை. இப்போ நான் பசுமை புரட்சி நம்மால் வரைய ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. புரட்சியை அவமானப்படுத்துறதுக்கேன்றதுக்காகவே அதுக்கு பேர் பசுமை புரட்சின்னு பேர் வச்சான்னு சொன்னாங்க. என்னுடைய மண், என்னுடைய நிலம், என்னுடைய விதைன்னு இருக்கணும். நான் காலத்துக்கும் வந்து மான்சாண்டோ நம்பி விதையை வாங்க முடியுமா? இல்லை, இந்த உணர்வு எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நாம வாழ முடியும்? ஒரு சர்வதேச சமூகத்தை நம்பியே நம்ம வாழ்ந்தோம்னா இந்த சமூகம் எப்படி உருப்படும்? தவிர்க்க முடியாத சூழல் அப்படின்னு சொல்றாரு. தவிர்க்க முடியாததை அவங்க உண்டு நிர்பந்தது அந்த ஒரு கேட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எதையுமே நீங்களா வாழ முடியாத மாதிரி எல்லாவற்றையுமே நான் வந்து தொழில்நுட்பத்தை எதிர்க்கல, ஏற்றுக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அறம் இருக்கணும், சுரண்டல் இருக்கக்கூடாது. இந்த சுரண்டலையும் ஏமாற்றுத்தனத்தை தான் நம்ம கடுமையாக விமர்சிக்கணும். எந்த சர்வதேச அமைப்பும் நமக்கு வந்து விரோதம் கிடையாது. அவருடைய செயல்பாடுகளை பாருங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் பருத்தியே கிடையாது. 98% ஒரு குறிப்பிட்ட பன்னாட்டு நிறுவனத்துக்கு போயிடுச்சு. இது எப்படி நியாயமாகும்? இன்னைக்கு வந்து உணவுப் பொருட்களுடைய எல்லா விதைகளும் அவங்க கையில் எடுத்து வச்சிருக்காங்க. நம்முடைய பாரம்பரிய விதைகள்லாம் அமெரிக்கா நிறுவனங்கள் பாதுகாத்து வச்சிருக்காங்க, நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா 5020 5008 பொன்னின்னு ஒரு 4 அரிசி கூட நம்மளை முடக்கிட்டாங்க. 2 லட்சம் இருந்ததா சொல்றாங்க. 28,000 பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அத்தனை ஒரு செறிவான ஒரு சமூகம் இன்னைக்கு விதைக்கு போய் நீங்க வெளிநாட்டு நிறுவனத்தோட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க.
சரி, நாங்களே இப்போ ஆர்வலர்கள் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ திரண்டு எழுந்தாம நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு வர்றாங்க. அவர்கள் விதைகளை பாதுகாத்து வச்சா, அந்த விதைகளை வச்சிருந்தா தேச குற்றம் சட்டவிரோதம் சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்நோக்கம் இருக்கு. நீங்க அவர்களோட கை கோத்துருக்கீங்க. திருமணி ரெண்டு விதமாக பார்க்கணும் இந்த பிரச்சனை. ஒன்று வந்து லாங் டேர்ம் இஷ்யூஸ் அண்ட் லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ். இப்போ அவர் நண்பர் சொன்னது, இவர் ஸ்ரீனிவாசன் சொன்னது எல்லாமே லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். அது வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸோட உதவி இல்லாமல், ஆட்சியில் இருப்பவர்களுடைய உதவி இல்லாமல் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் பின்னால் தள்ள முடியாது. அந்த விவாதம் நடக்க வேண்டும், அந்த முயற்சி தொடர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல வருவது என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கடந்த சுதந்திர இந்தியாவின் வரலாறு இல்லாத அளவுக்கு இவ்வளவு பேர் வந்து விவசாயிகள் தற்கொலை பண்ணி கொண்டதற்கு நண்பர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் மட்டும் கிடையாது, அது இமீடியட் ரீசன்ஸ் அது கிடையாது என்பதுதான் என்னுடைய வாதம். நீங்கள் இப்போ ப்ரொஃபஸர் ஜனகராஜன் மாதிரி இருக்கவங்களை கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கால்வாய்களை தூர்வாராது உட்பட பல பிரச்சனைகளை கொண்டு வராங்க. நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபைன் டு ஒன் பாயிண்ட். அதாவது இந்த அளவுக்கு விவசாயிகள் தற்கொலை இங்கே நிகழ்ந்ததற்கான காரணம் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து இந்த அரசாங்கத்தோட தவறுகள் தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் வந்து இந்த தற்கொலைகளில் வந்து அதுக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு 25% அதுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா வந்து கால்நடைகளை விற்க முடியல அவங்க. ஆகவே இந்த பிரச்சனை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது அதாவது வந்து இந்த விவசாயத்துக்கு இந்தியா மாதிரியான ஒரு வளரும் நாட்டில் வந்திருக்கக்கூடிய விவசாயத்திற்கான இந்த பிரச்சனை என்பது ஏதோ இந்தியாவிற்கு மட்டுமே வந்த பிரச்சனை அல்ல. உலகம் முழுவதுமே வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து எப்படி வந்து அந்தந்த பாரம்பரிய விதைகளை அழித்தார்கள் என்பதெல்லாம் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களை யாரும் ஒதுக்கி தள்ள முடியாது. இன்று பல நாடுகளிலும் அது மறுசிந்தனை வந்திருக்கிறது. அவங்க பின்னால் போக ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் போன்றவர்கள் கூட வந்து அதை பேச ஆரம்பித்தது கூட அவங்களுக்கு அது எங்கேயோ குத்த ஆரம்பிச்சிருக்குது. இமீடியட்டாக பண்ண வேண்டியது என்ன, லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னன்னும் போது இப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? மோனோ கிராப்பிங் சார்ந்து நம்ம போனதுனால வந்த சிக்கல் தான் இது. பசுமை புரட்சி நம்மளை எங்கே தள்ளி விட்டதுன்னா, ஒரு பயிரை சாகுபடி பண்ண வச்சுது. ஒரு பயிர் நம்ம நெல்லியும் நார்த் சைடில் கோதுமையும் பண்ண வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. தண்ணி பிரச்சனைன்றது ரெண்டாவது. மோனோ கிராப்பிங் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்ககிட்டே அவனுக்கான பருப்பு இருந்தது, அவனுக்கிட்டே அவங்க எண்ணெய் வித்துகள் இருந்தது, அவனுக்கு தேவையான கீரைகள் இருந்தது, காய்கறிகள் இருந்தது. பருத்தி கூட ரெண்டாம் பட்சம்தான். சோறு இருந்தால் தானே பருத்தி. நம்ம முதல்ல விதைக்கே போவோம். இந்த சாப்பிட்றதுக்கான தேவையான எல்லாமே அவன் வச்சுருந்தான். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எங்கே நம்ம மொசாம்பிக்லேருந்து பருப்பு வர வைக்கிறோம். இது முதல்ல எங்கே தள்ளினாங்கன்னா மோனோ கிராப்பிங்கில் தள்ளி, அந்த மோனோ கிராப்பிங்கில் 5000 வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குட்டரகம் வந்து நம்மாழ்வார் பாடுவார், முக்கா முழம் நெல் பயிர் 30 கஜம் தண்ணி கிணறுன்னு. இன்றைக்கி 30 கஜம்லாம் தண்ணி இல்லை. 1100 1200 அடி போர் போட்டால் தான் தண்ணி வருது. அது போட்டாலும் பத்தெல்லாம் சைடு போர் போட வேண்டியிருக்கு. அப்போ நம்மளை மோனோ கிராப்பிங் நோக்கி தள்ளினது மிகப்பெரிய சதி. இதை பண்ணது பசுமை புரட்சி. இதை சுவாமிநாதன் மட்டும் இல்லை, நார்மன் போர்லால் தொடங்குனது. அவர் தான் அந்த வீட்டை கண்டுபிடிச்சார். அந்த நேரத்தில் அவர் தொடங்கும் போது தான் இந்த வீட்டுக்கான பிரச்சனை தொடங்கும் போது அதை உள்ளே விட்டதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே வீட்டு நம்ம வேலை செய்ய முடியாது, 2 செக்ரிகேட் பண்ணிவிடுவோம், ஒன்று வந்து வீட்டாகவும் இன்னொன்று ரைஸாகவும் பண்ணுவோன்னு வந்தது தான் இது. இதெல்லாம் தாண்டி வந்த கான்ஸ்பிரசி இது எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே ஸ்வால்பார்டில் 1,36,000 நெல் விதைகள் இருக்குது இன்றைக்கி. இவங்க சொல்கிறாங்க, இவர் அண்ணன் சொல்லும்போது கூட 23,000 இருக்கிறதா பதிவு பண்ணாங்கன்னாரு. 23,000 இருக்கிறதா பதிவு இல்லை. நீங்களே போய் பாருங்கள். மான்சாண்டோ பாரியான நிறுவனங்களும் இன்னும் பெரிய என்ஜிஓக்களும் சேர்ந்து உலகத்தரம் வாய்ந்த என்ஜிஓக்கள்லாம் நார்த்து போலில் போயிட்டு இந்த பனிமலைக்குள்ளே குறைஞ்சி வச்சு ஸ்வால்பார்டில் 1,36,000 பேடி வெரைட்டியை உள்ளே வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான், ஏன் வச்சுருக்கான்? இதுக்கெல்லாம் கேள்வியே நம்ம ஒன்றும் எழுப்பலை. நம்மளை வந்து ஷார்ட் டேர்மில் பேசணும், ஷார்ட் டேர்மில் பேசணுன்றதுக்கோசரம் இவர் கேட்ட மாதிரி விஷத்தை சாப்பிட முடியுமா? ஷார்ட் டேர்மில் ஒரு உயிர் போயிட்டால் பரவாயில்லையா? அது எப்படி நம்ம அதை ஏற்றுக்க முடியும்? லாங் டேர்மும் ஷார்ட் டேர்ம்னு தனியாக பிரிக்க முடியாது விவசாயத்தில். விவசாயம் என்பது ஒரு தொடர் பயணம். அதாவது ஒவ்வொரு நெல்லையும் அளந்து எடுத்திருக்கான். இந்த சாதாரண குட்டை ரகத்துக்கும் நாட்டு ரகத்துக்கும் உள்ள நெல்லை நீங்கள் அளந்து எடுத்தாவே தெரிஞ்சிடும் இதுக்கு சோறு போட முடியுமா முடியாதுன்னு. விவசாயிக்கு தெரியும். மோனோ கிராப்பிங்னால சோறு போட முடியாது. ஆனால் பசுமை புரட்சி மோனோ கிராப்பிங் தான் பண்ணுது. நம்ம கொடுக்குற பயிற்சியாக இருக்கட்டும், அவங்க செய்கிற வேளாண்மையாக இருக்கட்டும், மல்டி கிராப்பிங் இருக்கணும், இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இருக்கணும், அதில் கால்நடை இருக்கணும், கோழி இருக்கணும், ஆடு மாடு இருக்கணும், எல்லாம் சேர்ந்தது தான் விவசாயம். விவசாயம் என்பது மனுஷன் மட்டும் இல்லை, அது எல்லாத்துக்கும் சேர்த்து பயிற்சி கொடுக்குறோம். நிறைய பேர் வராங்க, அதில் ஈடுபடுறாங்க. சிலரால் முடியலன்னு போது தவிர்த்துட்டு வெளியில் போயிடறாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் நாங்கள் இனிமேல் அந்த விஷத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அதனுடைய வளர்ச்சி தான் இந்த ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம். ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஃபோர்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டு சொன்ன வார்த்தைகள் நான் சொல்கிறேன். இதை கேடை மார்க்ஸ் சிந்தனையாளர் எஸ்.என். நாகராஜன் எனக்கு படித்து சொன்னார், இதை நீ வெளியில் சொல்லு அப்படின்ட்டு. எவன் ஒருவன் அந்த உலகத்தில் விதைகளை ஆள்கின்றானோ அவன் இந்த உலகத்தை ஆள்வான். இதுதான் எதிர்காலம் அப்படின்னா அந்த இடத்துல வராங்க. நாம் விவசாயத்தை, உணவை வாழ்க்கையாக பார்த்தோம். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் இதை வணிகமாக பார்த்தான். இன்னைக்கு அந்த வணிகத்தினுடைய அளவு மதிப்பிட முடியாத அனுபவம். பங்குச்சந்தையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இதை வந்துட்டு நம்ம ஹோலிஸ்டிக் வியூவாக பார்க்கணுன்ட்டு நம்ம இவ்வளோ ஆழமாக பேசுகிறோம் அப்படின்னோம்னா பிகாஸ் ஆஃப் திஸ்.
வணிகமாக நீங்கள் கொண்டு வந்தீங்களே, அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் இன்னைக்கு சாகறான் அப்படின்னம்னா, அப்போ உன்னுடைய வணிகத்தினுடைய நோக்கம் யாருக்காக? இந்த கேள்வியை வந்துட்டு நாங்கள் கேட்குறோம். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். விவசாயமும் தற்சார்பும் என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இயற்கை வேளாண்மை குறித்தும் தற்போதைய சூழல் குறித்தும் அரசினுடைய முடிவுகள் என்னென்ன நிலைக்கு இந்த விவசாயத்தை இட்டு செல்கின்றது, இது போன்ற பல்வேறு கருத்துக்களை சிறப்பு அழைப்பாளர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் நிகழுது. விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தற்போது பெற முடியலை. விவசாயிகள் தவிக்கிறாங்க. மனமுடைந்து அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அதை பார்த்து, பயிர்களை பார்த்து மனமடைந்து மரணம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த கடன் சுமைகளை தாண்டி தன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த சுமையால் தற்கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வேளாண் முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதை தாண்டி இதற்கு என்னென்ன தீர்வுகளை நம்ம முன்வைக்க முடியும்? இது எந்த அளவிற்கு அரசின் காதுகளுக்கு எட்டும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம தீர்வை நோக்கி பயணம் செய்வதுதான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்க முடியும். அந்த வகையில் இதற்கு என்னென்ன தீர்வுகளை முன்வைக்கிறீங்க? சுருக்கமாக ஒவ்வொருத்தரா. திரு ஐயநாதன். ஆமாம், நாங்கள் ஏற்கனவே இந்த தற்கொலைகள் நடக்கும்போதே நான் சொன்னோம், முதல்ல இந்த கடன்களை எல்லாம் ரத்து செய்யுங்க. முதல்ல அவனை மீட்கணும் அப்படின்னு இந்த அரசு நினச்சதுன்னா, எப்படி நீங்கள் பெருநிறுவனங்களுக்கு கொடுத்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாராக்கடன்களையும் நீங்கள் தள்ளுபடி செஞ்சீங்களோ 1,26,600 கோடிக்கு, அதை விட அது ரொம்ப கம்மி தான் விவசாயிகள் கடன். அதை தள்ளுபடி செய்யுங்க. அது முதல் வேலை. இரண்டாவது நீங்கள் அதை முட்டுட்டு மறுபடியும் நான் உனக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னோம்னா அந்த கடனை பெறக்கூடிய தகுதி அவன் பெற்றிருக்கவில்லை. அது ஒன்று. இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். ரெண்டாவது விஷயம், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு, அதாவது இது வந்து தற்காலிக தீர்வுகளாக உடனடியாக பார்க்க வேண்டிய விடயம்னு 8 விடயங்கள் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, ஆமாம், கடற்கரை நான் சொல்லிடுறேன். சீசனல் ரெயின்ஸு, பருவமழை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மாறி கீறி பொழியுது. இது தொடர்பான வானியல் ஆய்வுகள் ஆழப்படுத்த வேண்டும். இந்த ஷிஃப்டிங் பட்டனை வந்துட்டு அது இது பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த ரிவர் வாட்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில். அந்த ரிவர் வாட்டர் டிபெண்டன்ஸை வந்துட்டு தொடர்பான டிஸ்பியூட்ஸு இதெல்லாம் வந்துட்டு கான்கிரீட்டாக தீர்க்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸை வந்துட்டு லீகலாக டெவலப் பண்ணணும். அதை வந்துட்டு இது பண்ணக்கூடாது. மூன்றாவதாக ப்ரைஸ் செக்யூரிட்டி, கிராப் செக்யூரிட்டி, இன்கம் செக்யூரிட்டி. அப்புறம் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸு. அதில் வந்துட்டு நிறைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, நிறைய பணத்தை நீங்கள் ஒதுக்குறீங்க. ஆனால் கரப்ஷன் இருக்கிற வரைக்கும் இரிகேஷனால் எந்த மேம்பாடும் அடைய போகிறதில்ல. இதை பல்வேறுபட்ட கமிட்டிகள் சுட்டி காட்டி இருக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸும் ரூரல் டெவலப்மெண்ட்டும் இன்னொன்றத்தை சார்ந்தது. அப்போ அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் பேசுனது எல்லாமே வந்துடும் முழுக்க. இருந்தால் வந்துட்டு இப்போ அந்த ஸ்டாச்சுட்டரி அண்ட் எக்ஸ்பர்ட்ஸு சூப்பர்வைசிங் பாடிஸாக நீங்கள் வைக்கணும். ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டியோட என்ன நடக்குது, இவங்க அலர்ட் பண்ண போனால் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா? இவங்க சொல்கிறாங்களே நான் 9 லட்சம் கோடியை ஒதுக்குனேன்னு போன பட்ஜெட்டில் சொன்னாங்க. ஆனால் 9 லட்சம் கடனுக்காக ஒதுக்கப்பட்டது யார்கிட்ட போய் சேர்ந்தது, எப்படி சேர்ந்தது, என்னாச்சு அப்படின்றத வந்துட்டு பார்த்து அது தனியாக ஒரு ரிப்போர்ட்டை நமக்கு கொடுக்கணும். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் அது ஆமாம், 9 பெரிய நிறுவனங்களுக்குள்ள அது பகிர்ந்துக்கப்படுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், டாப் சாயில். நீங்கள் வந்துட்டு இதை பண்ணாத நீங்கள் பண்ணவே முடியாது. தென் பீப்புள் ஃப்ரெண்ட்லி மெத்தட் டு சேவ் வாட்டர். இது நகரத்தில் இருந்துட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு 5 சென்டிமீட்டர் மழை நல்லா பேஞ்சிச்சு அப்படின்னோம்னா we are realizing 3 to 4 TMC feet of water. எனவே வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு ரொம்ப ஆழமாக கவனம் செலுத்தி அதை வந்துட்டு இந்த சபர்பான் ஏரியாஸில் கட்டக்கூடிய வீடுகள் மற்ற இடங்களெல்லாம் வந்துட்டு அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் அப்படின்றது இது வரைக்கும் நாங்கள் பேசுனது விதையை காப்பாற்றுங்கள், மண்ணை காப்பாற்றுங்கள், வேளாண்மையை காப்பாற்றுங்கள். இயற்கையை நோக்கி சிந்திப்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதல்ல, அது உண்மையான அறிவியல். திரு சீனிவாசன். கண்டிப்பாக. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது பார்க்குறது, நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்ப சூழலில் ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியில் பிறந்து வெயில்லையும் புழுக்கத்துலேயும் வளர்கிறோம். அப்போ அந்த வெப்பத்துலேயும் புழுக்கத்துலேயும் வரக்கூடிய உணவுப் பொருட்களை தான் நம்ம சாப்பிடணும். அதான் ரொம்ப அடிப்படை. நாம் எந்த திணையில் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த மாதிரி
நாம் என்ன திணையில் வந்து பிறந்து வளர்ந்துருக்கோமோ அந்த திணையில் உருவாகக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டா நம்ம நோயின்றி வாழலாம். இதில் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளோடது ஏதோ பழைய விவசாய முறை மாதிரியும் உரம் போடுறதுங்கிறது நவீன விவசாயம், இந்த வார்த்தைகள் ரொம்ப தவறானது. முதல் விஷயம், நஞ்சு உள்ள விவசாயம், நஞ்சு இல்லாத விவசாயம், இதாங்க ரொம்ப சரியான வார்த்தை. பசுமை புரட்சிங்கிறது நஞ்சு இருக்கக்கூடிய விவசாயம். நம்ம செய்கிறது நவீன அறிவியல் விவசாயம் தான் நம்ம சொல்கிறது. பாஸ்கர் சொல்கிறது, தோழர் சொல்கிறது எல்லாரும் வந்து நவீன, அதுதான் நவீனம். நீங்கள் வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க நவீனத்தை. நம்ம விவசாயம் பண்ணுறது தான் நவீனமான முறை. காலத்தை கணித்து நம்ம விதையை பத்திரமா பாதுகாத்து நிலத்தை பண்படுத்தி பல்வேறு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் இதுதான் நவீனமானது. நம்ம செய்கிற பாரம்பரியமான விவசாய முறை தான் நவீன விவசாய முறை. அதனால் இங்கே அதை போய் நவீனம் சொல்கிறது வந்து சரி கிடையாது. அது வந்து விஷத்தை உருவாக்கக்கூடிய விவசாய முறை, அதை ஒழிக்கணும். அதான் ரொம்ப அடிப்படை. இப்போதைக்கு இம்மிடியேட்டாக ஒரு 250 பேருக்கு மேலே தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த 250 குடும்பத்துக்கும் குறைஞ்சது ஒரு 10 20 லட்ச ரூபா வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும். அதை தாண்டி வந்து எத்தனை ஏக்கர் நிலப்பகுதி வந்து பயிருக்கு அருகி இருக்கோ அந்த எல்லா விவசாயிகளுக்குமே வந்து பணம் கண்டிப்பாக, தற்கொலை பண்ணாதனால அவர் வந்து ஜீவிச்சிட போகிறது இல்லை, வேறு விதமான தற்கொலையாக அவர் அன்றாடம் அனுபவிக்கிறார். அதனால் அவருக்கு வந்து பல்வேறு விதமான இழப்பீடுகளை வந்து இந்த அரசாங்கம் உடனே செய்யப்படணும். அது ரொம்ப ரொம்ப அடிப்படை. அதை தாண்டி வந்து காப்பீட்டு முறையை வந்து விவசாயத்துக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும். அது இன்னைக்கு இருக்கிற தேவைக்கு வந்து ஒரு விவசாயத்துக்கு வந்து ஒரு காப்பீட்டு முறை வந்து ரொம்ப அவசியம். இருக்கிற காப்பீடு ஒரு முறைப்படுத்தப்படாதா இருக்கு, சரியான முறைப்படுத்தப்பட்ட பகுதியில். இப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி தமிழக அரசு வந்து தயவு செய்து இந்த மணல் கொள்ளையை நிப்பாட்டணும். இது வந்து மிக மிக முக்கியம், மிக அளவில். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்தில் இப்போ நான் வந்து கலாய்வு செஞ்சதில் வந்து தண்ணி வராமல் நின்றுச்சு. தண்ணி வராமல் நின்றவங்க வந்து போர் போடுறாங்க, போரில் தண்ணி வரலன்னு சூசைட் பண்ணுறாங்க. நீங்கள் 10 கேஸ் ஆய்வு பண்ணிங்கன்னா 9 கேஸ் இப்படி தான் இருக்குது. போர்லேயும் தண்ணி வரலையா அப்படின்னு அவங்களுக்கு அந்த மனத்தில் ஏற்படுத்துகிற பயம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்கள தற்கொலைக்கு தள்ளுது. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பழைய வயலுக்குள்ளே கிணறு இருக்கும், தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய மணல் இருந்துச்சுன்னா தண்ணீர் நிலத்தடி மட்டும் இருக்கும். ஸோ மணல் கொள்ளையை தான் முதல்ல தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ரொம்ப அடிப்படையான விஷயம். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த தண்ணீர், இந்த விஷயங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான. திரும்பவும் ஏரி குளங்கள் தண்ணீருடைய செயின், நம்மளுடைய மரபார்ந்த தண்ணீர் மேலாண்மையை வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ணணும். இல்லாட்டி நம்ம உயிர் வாழ்வது கஷ்டம். நிச்சயமா. திருமணி உங்களுடைய நிறைய கருத்துக்கள். ஆமாம், இது சுருக்கமாக சொல்கிறோன்னா வந்து இப்போ அவங்க நண்பர்கள் சொன்ன அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்தியா முழுவதுக்குமான இஷ்யூஸ், இன்னும் சொல்லப்போனால் வளரும் நாடுகள் எல்லாவற்றுக்குமான இஷ்யூஸ். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நிலைமை முத்தி போனதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் கடந்த 15 ஆண்டுகளாக நடத்திய வரைமுறையற்றிய மணல் கொள்ளை ஒன்று, காவிரி பிரச்சனையில் வந்து கண்டுக்காமல் விட்டது. அதாவது வந்து கொள்ளடிக்கிறது மட்டுமே வாழ்க்கையோட ஒரே நோக்கமாக கொண்டு அரசியலுக்கு வந்தது. எந்த விதமான முன்முயற்சிகளையும் கடந்த 3-4 ஆண்டுகளாக எடுக்காது. அதுதான் வந்து இந்த கிரைசிஸுக்கு போயிருக்குது. இப்போயாவது வந்து இவங்க பின்னால் போனாங்கன்னா அது எல்லாருக்கும் நல்லது. நான் வரும்பொழுது பார்த்த ஒரு செய்தி என்னென்னா வந்து இந்த மணல் கொள்ளை சம்பந்தமான வழக்கில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அடுத்த வாரம் ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த முக்கியமான இந்த ஜஸ்டிஸ் இவர் அந்த ககன்தீப் சிங் பேடியோட அந்த அறிக்கையின் அடிப்படையில். ஸோ இவர் சொன்னது கரெக்டு, ஸ்ரீனிவாசன் சொன்னது. அதாவது வந்து நீங்கள் மணல் கொள்ளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டராக இருக்குது. ஆகவே அது வந்து ஷார்ட் டேர்ம் இஷ்யூஸை நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணோன்னாலே ஓரளவுக்கு தவிர்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். இது போன்ற விவாதங்கள் வந்து ஊடகங்களில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருவதே வந்து கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா வந்து விவசாயம் என்பது வந்து ஏதோ தூர்தர்ஷனில் வந்து வயலும் வாழும் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு போடுவாங்க. அதை தாண்டி வந்து இது போன்ற வெகுஜன ஊடகங்களில் பேசக்கூடிய அளவுக்கு இது வந்திருப்பது என்பது கூட ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா. திரு சிவகுமார் உடைய நிறைய கருத்துக்கள் சுருக்கமாக. இப்போ நம்ம அரசை தாக்குறது மற்ற இதெல்லாம் பார்க்குறத விட இந்த 1 மணி நேரத்தில் இது எப்படி பயன்படுத்தி குறிப்பிட்டோம்னா, இப்போ இந்த கிளர்ந்தெழுந்த இந்த இளைஞர்களுடைய பட்டாளம் போய் அவர்களை அரவணைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்குறேன். இப்போ நாங்கள் பல்வேறு சமூக பணியிலிருந்து இப்போ தீவிர விவசாயத்துக்கு வந்தது காரணமே கடந்த 10 ஆண்டுகளாக இந்த வேதனை தான். படித்த நம்மாலே இதை ஒரு வெற்றிகரமான ஒரு விவசாயம் மாற்ற முடியலன்னா யார் மாற்றுவான்னு தான் நம்ம வந்திருக்கிறோம். விவசாயம் வந்து கடினமானது தான், அதனால தான் அதுக்கு பேரே உழவுன்னு இருக்குது. அப்போ இந்த கடினத்தை மனமும் வந்து செய்ய இறங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு இப்போ அங்கங்கே கிளர்ந்து எழுந்தாங்க இந்த இளைஞர்கள் பட்டாளம் அவர்களை போய் கை கோர்க்கணும். அவர்களுக்கு உளவியல் ரீதியாக அவர்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கப்படும். இந்த சமூகம் அவர்களை தாழ்த்தி நான் விவசாயியாக இருந்து என்ன கண்டேன், நாளைக்கு என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா, இந்த அவமானம், அந்த உளவியல் தாக்குதல் தான் அவர்கள் இறந்து போகிறது காரணம். இப்போ இவங்க மற்றதை எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. நான் வைக்கிற ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை, செயற்கை விவசாயிகளுக்கு நிறைய மானியங்கள் கொடுக்கப்படுது. இயற்கை விவசாயிகளுக்கு அந்த மாதிரி மானியமே கிடையாது. அந்த மானியத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கணும்.
ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உணவு உற்பத்தியோட தொடர்பு வச்சுக்கணும். எனக்கான உணவை நானே உற்பத்தி பண்ணுறேன், எனக்கான உணவு நஞ்சில்லாத உணவை நானே உற்பத்தி பண்ணுறேன். அதுக்கு தான் இப்போ இங்கே நம்மாழ்வார் வானகம் நடுவம்லாம் பயிற்சி கொடுக்கறது. ஒன்று, மக்கள் விவசாயிகளை போய் அரவணைங்க. உங்களால் முடிஞ்சதை உங்கள்கிட்ட பெருவாரியான பணம் பொருளா எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது, கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க விவசாயிகள்ட்டோட. நீங்கள் கடன் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் கொடுக்கும்போது கொடுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. உடனடி தேவை விவசாயம் சாராமல் இருக்கக்கூடிய அவற்றிலிருந்து உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய நபர்கள் போய் அவர்களை அரவணைக்கணும். அரசு இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு செக் டேமாவது சின்ன சின்ன செக் டேம் நமக்கு தேவை. நமக்கு பெரிய நீர்நிலைகளை வந்து பெரிய மேஜர் டேம்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. இன்னைக்கு பேர் கொஞ்சம் மழை, நாளைக்கு பேர் கொஞ்சம் மழையாவது பாதுகாக்கப்படும். அது இங்கே சொன்ன பதிவு பண்ண மாதிரி மணல் கொள்ளை திட்டமிட்டு விவசாயத்தை அழிக்கிறதுக்காகவே இங்கே மணல் கொள்ளையடிக்கப்படுதோன்னு பார்க்குறோம். வேற எந்த மாநிலத்துக்கு இந்த அளவுக்கு மணல் கொள்ளை இல்லை. ஏன் மணல் கொள்ளையடிக்கப்படுதுன்னா, டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள் அழிஞ்சு போகணும், அங்கே இருக்கிற நிலக்கரியையும் மீத்தேனையும் திருடுறதுக்காக நடத்தப்படுற சதியோன்னு கூட நான் பார்க்குறேன். இந்த சதி உண்மையா இல்லையான்னு அரசு நமக்கு வந்து விளக்க வேண்டிய அத்தியாவசியத்தை பார்க்குறேன். ஏன் இங்கே மட்டும் இவ்வளோ மணல் கொல்லப்படுகிறது? கேரளாவில் நீங்கள் ஒரு படி மணல் எடுக்க முடியாது, கர்நாடகாவில் ஆந்திராவில் எங்கேயுமே மணல் அள்ளப்படலை, அங்கே மணல் இருக்குது. இங்கே மட்டும் ஏன் திட்டமிட்டு மணல் அள்ளுறதுக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்குறது இல்லை, கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறது காரணம்னா டெல்டா விவசாயிகளை அப்புறப்படுத்தணுன்றது தான் பார்க்கணும். டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் பகுதியாக மாற்றணும். எப்படி நீங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றுறீங்களோ அதே மாதிரி இந்த டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் நிலமாக மாற்றணும். அற்புதமான அங்கே வளம் கொளிக்கிற அந்த பகுதியை திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது, அதை பாதுகாக்கணும். முதல்ல அரவணைப்போம், தொடர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்வோம். திரு பாஸ்கர் சுருக்குமாவோட அரசுக்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த ஏரி கரைகளில் தூர்வாரி வண்டல் மண் எடுத்து நிலத்தில் போடுவாங்க. ஆமாம், அதுக்கு பெரிய சட்ட திருத்தம் அது இதுன்னு கொண்டு வந்து அதை எடுக்க முடியாமல் ஆக்கிட்டாங்க. அதை முதல்ல உடைக்கிட்டோம். மீதி தற்சார்பு நோக்கி போகிறதுல 2-3 விஷயங்கள் வைக்கலாம். குப்பைகள் இன்றைக்கி கிராமத்தில் இல்லை. இயற்கை விவசாயமோ அது இல்லை இயற்கை வழி விவசாயமோ எப்படி சொன்னாலும் கிராமத்துக்கு வந்து மக்கும் குப்பைகளும் அதுக்கான இயற்கை உரங்களும் நகரத்துலேருந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அவங்க போய் அந்த மாடு இல்லை ஆடு இல்லை சாணி இல்லைன்னு கவலைப்படாத அளவுக்கு இங்கே என்னென்ன நம்ம சாப்பிட்ட மிச்சம் இருக்கோ அது இருக்கோ இதை செக்ரிகேட் பண்ணி நம்மளால் அவங்களுக்கு ஒரு இயற்கை உரத்தை இங்கேருந்து நகரங்கள்லேருந்து இயற்கை உரம் போகணும், கிராமங்கள்லேருந்து உணவு வரணும். இந்த பரிமாற்றம் முதல்ல தொடங்கணும். இந்த ஷில்ட்டு கொண்டு வந்து போடுற வேலையை பார்க்கணும். கிராமங்களில் மாடை பற்றி நிறைய பேசுகிறாங்க, ஆனால் ஆடு கோழி பற்றி பேசுகிறதில்ல. ஆனால் ஷார்ட் டேர்ம் வருமானம் கோழின்றது ஆடுன்றது விவசாயத்தில் அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் வருமானம். அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகள் வந்து எல்லாத்தையும் வறட்சி தாங்கி வளரும், அதே உணவு மலையில் போய் எடுத்துக்கும், இல்லை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது. அந்த மாதிரி ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் தனியாக வந்து கவர்மெண்ட் வந்து முன்னிலைப்படுத்தணும். அதுக்கான மானியங்கள் கொடுத்தாலும் சரி, வட்டி இல்லா கடன் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் விதை சேகரிப்பு மையங்களை உருவாக்கணும். அதுக்கான விஷயங்களை செஞ்சோம்னா விதையே பெரிய வருமானம் தான் இன்றைக்கி விவசாயிக்கு. விதை இல்லைன்னும் போது விதையே வருமானம் தான். அவரால் காய்கறி விதைகள்லேருந்து தொடங்கினா கூட போகும், விதை வந்து பராமரிக்கிற இடங்களில் வேணும். இதெல்லாம் தான் ஒரு தீர்வாக நம்ம எடுத்து வைக்க முடியும். இதுக்கு இளைஞர்கள் எந்த வகையில் உதவலைன்னா, இங்கே சென்னையில் இருக்குது வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சர் மாதிரியான இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் இந்த சனி ஞாயிறு மாதிரியான லீவில் போயிட்டு இந்த விவசாயிகளோடு இணைஞ்சு வேலை செய்யணும். இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இல்லை பெருநகரங்களில் இருக்கக்கூடிய குப்பைகள் எப்படி கிராமத்துக்கு கொண்டு போனான்னு பார்க்கணும். அதாவது வீடு சுத்தமாக இருக்கணும், காடு குப்பையாக இருக்கணுன்றது தான் நம்மளோடைய வார்த்தை. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இதுக்காக நீங்கள் சாணி கொண்டு வர தேவைனா, அமிர்த கரைசல் வேணாம், இது எதுவுமே வேணாம். அப்போ இதுதான் நம்ம கடைசி கவர்மெண்ட்டை கேட்குறது, சின்ன சின்ன பஞ்சாயத்து லெவலில் இருக்கக்கூடிய சட்டத்தையாவது உடச்சி விடுங்க. நாங்கள் இன்டர்நேஷ்னல் லாவை பிரேக் பண்ணலாம் கேட்குறதே இல்லை. பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிற சட்டத்தை உடச்சி கொடுங்க. நாங்கள் அங்கே இருக்கிற ஏரி மண்ணை எடுத்து இவங்க நிலத்தில் போட்டுக்கலாம்னு ஏரி மண் போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த 100 நாள் வேலைன்ற பேரில் சொன்னதால தான் நம்ம சவரம் பண்ணுற போல் மேலாமல் சுரண்டிட்டாங்க. ஆனால் விவசாயிகளாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கொண்டு போய் அவங்க நிலத்தில் நல்ல ஃபெர்டைல் லேண்டாக அவங்களால மாற்றிக்க முடியும். அதாவது இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது பெரிய குறைபாடு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ நாள் விஷம் போட்டோம், இது ஒரு 5-6 வருஷம் தேவைப்படுமானாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, 45 நாளில் முடியும். இதுக்கு மேலே இந்த மண்ணு கொண்டு வந்து போட்டால் ரொம்ப குறைவாக பண்ணிட முடியும். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணிட முடியுன்ற தகவலை வந்து கிராமங்களுக்கு நம்ம விரைவாக பகிரணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு, பனை மரங்கள் இந்த வறட்சி காலத்தில் கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும். பனை பாதுகாத்தவனவே ஏரிக்கரையில் இருக்கிற மண்ணு பாதுகாக்கிறது வந்து பனை தான். இப்போ வரப்போகிற எதிர்நோக்கி வறட்சிக்கு பனைக்கு யாரும் நீர் ஊற்ற வேண்டியதில்லை. பனை மரங்கள் வெட்டப்படக்கூடாது. குறைஞ்சது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விவசாயிகள் 70 ரூபா 80 ரூபாய்க்கு வெட்டுறாங்க. 30 வருஷம் 40 வருஷம் ஆகும் பனை மரங்கள் உற்பத்தி ஆகிறது. நீங்கள் பனையை பாதுகாத்தீங்கனாலே போகிறோம். எதிர்நோக்கி இருக்கிற வறட்சிக்கு பதநீர், நுங்கு, அதிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இன்னைக்கு பனை வெள்ளம், இப்போ வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றம் நம்ம பனை வெள்ளத்தை நம்பி இருக்கிறோம். அரசு உடனடியாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த வறட்சி போகிற வரைக்கும் பனை மரங்களை யாரும் வெட்டக்கூடாதுன்னு பாதுகாத்தாலே எப்படி இலங்கை மக்கள் வந்து பனையை நம்பி இந்த சர்வதேச சுரண்டலுக்கு மீறி அங்கே வாழ்ந்து காட்டினாங்கன்னா பனை அவங்களுக்கு ஒரு மிக முக்கிய ஆதாரமாக இருந்தது. அதே போல்
அரசு உடனடியாக நம்ம அரசுக்கு வைக்கிற கோரிக்கையை அடுத்த 5 ஆண்டுக்கு இந்த வறட்சியிலேருந்து மீட்சி வர்ற வரைக்கும் நீங்கள் பனை மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு பனை வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தா அது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குன்றதை நம்ம இங்கே பதிவு செய்ய விருப்பப்படுறோம். நிச்சயமா நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கிறோம். விவசாயமும் தற்சார்பும் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து விவாதித்தோம். பல்வேறு கருத்துக்களை இங்கு வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இது 1 மணி நேரத்தில் இந்த உரையாடலை நாம் நிகழ்த்தி விடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் அதற்கான நேரம் இதற்கு சரியாக இல்லை. இருந்த போதும் கூட பல கருத்துக்களை, பல முக்கியமான கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பாரம்பரிய விவசாயத்திற்கு நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இப்போது அரசு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உரங்கள் போன்றவற்றிற்கு மானியங்கள் தரப்படுகிறது. இயற்கை வேளாண்மைக்கு அவர்கள் அதற்கு தர வேண்டும். நவீனம் சொன்னார் திரு சீனிவாசன் அவர்களோட கோபித்துக் கொள்வார். இப்போது இருக்கின்ற இந்த விவசாயத்திற்கும் அடுத்து நாம் முன்பே பண்ணி கொண்டிருந்த அந்த பாரம்பரிய விவசாயத்திற்குமான இந்த உரையாடல் இன்னும் நீட்சி அடைய வேண்டும். பல கோணங்களில் இது ஆராயப்பட வேண்டும். இது நீண்ட பயணம்தான். ஆனால் இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் 5 பேருக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.